நமது ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை காண வந்துள்ள அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன். ஓம் சிவ சிவ ஓம். காலபுருஷ தத்துவத்தின் 5ஆம் லக்னமான நம்மளுடைய சிம்ம லக்னத்தை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இந்த சிம்ம லக்னம்னு சொல்லும் பொழுது, சிம்மம்னு சொன்னாலே நிறைய பேருக்கு சில ஆளுமையான அரசியல் தலைவர்களும் அதே மாதிரி ஒரு கம்பீரமான ஒரு தோற்றம் அளிக்கிறது உண்மைதான். எனினும் சில சிம்ம லக்னக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த லக்னாதிபதி கெட்டு போயிடுது அப்படின்னு சொன்னால் எப்படி நம்ம கம்பீரம்னு சொல்லக்கூடிய தோற்றங்கள் இருக்கிறவங்க பார்க்கறதுக்கு கம்பீரமாக இருப்பாங்க, ஆனால் ஆள் பார்த்திங்கன்னா ரொம்ப குயின்னு இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த சிம்ம லக்னத்துக்காரர்களுக்கு சில பேருக்கு விதிவிலக்கோட வந்துடுதுங்கிறது தான் உண்மை. இந்த சிம்ம லக்னக்காரர்கள் பட்டு பட்டுன்னு பேசக்கூடிய அமைப்புகள், அதாவது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் டு த கோர். எப்பயுமே நம்ம சொல்லுவோம் பாருங்களேன், இந்த நாணல் மரம் எவ்வளோ பெரிய புயல் அடித்தாலும் வளைஞ்சு கொடுத்து தப்பிச்சுட்டு போயிடும். இந்த தென்னை மரம் பார்த்திங்கன்னா எரெக்டாக நிற்கிற மாதிரி இருக்கும் டக்குன்னு. ஆனால் புயல் அடிக்கக்கூடிய காலங்களில் தென்னை மரம் நிறைய பாதிப்பை உள்ளாகுதுங்கிறது மாதிரி இந்த எரெக்டாக இருப்பாங்க. இப்படி தான் இருப்பேன், என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசக்கூடிய அமைப்புகள்னாலேயே நிறைய பேரை பகைக்கக்கூடிய தன்மைகள் வந்துடும். ஆனால் அந்த பகைக்கக்கூடிய தன்மைகள் வந்தாலும் 5 நிமிஷம் கோவப்படுவாங்க, 6வது நிமிஷம் சிரிச்சிடுவாங்க. இந்த மனசில் எந்த கல்மிஷமோ அடுத்தவங்க கெட்டு போகணுங்கிற சிந்தனையோ இந்த மாதிரி விஷயங்களே அவங்களுக்கு கிடையாது. அப்படிங்கும் பொழுது இந்த படப்படன்னு பண்ணுறதுனால தேவையில்லாத நிறைய பேரை பகைக்கக்கூடிய அமைப்புகளும், ஹார்ட் பால்பிட்டேஷன் சம்மந்தமான நோய்கள் சம்மந்தமான வர்றது விஷயங்களும், சடன் ஹார்ட் அட்டாக் சம்மந்தமான விஷயங்கள் வரக்கூடிய அமைப்புகளும், இந்த உக்ரஸ்வரூபமாக கோவப்படக்கூடிய காலங்கள்னால வரக்கூடிய கெட்ட விளைவுகள்ங்கிறத மறந்துடக்கூடாது சிம்ம லக்னக்காரர்களே. அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் செய்வதை விட இந்த சிம்ம லக்னக்காரர்கள் பார்த்திங்கன்னா ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பார்க்குறதும் ஒரு தலைமை பண்போடு வாழ்ந்துட்டு வர்றதும் இது இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சிம்ம லக்னக்காரர்களுக்கு கிடைச்சிருதுங்கிறது தான் யதார்த்த உண்மை என்பர்களே. இதே மாதிரி இவங்களுக்கு கழிவு பாதை சம்மந்தப்பட்ட விஷயங்களும், அதே மாதிரி உங்கள் ஒருவேளை இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய சிம்ம லக்னக்காரர்கள் உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் ஒரு டிச் வாட்டரோ இல்லைன்னா குப்பை தொட்டி சம்மந்தமான விஷயங்களோ இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தோ, இந்த மாதிரி அமைப்பில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பெருத்த யோகம் வரும். அதனாலேயே அந்த மாதிரி விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு இந்த கழிவு பாதைகள் சம்பந்தமான விஷயங்களோ, காலுக்கு அடியில் வரக்கூடிய, அதாவது முட்டிக்கு கீழே வரக்கூடிய புண்கள், இதே மாதிரி கால் உடையக்கூடிய தன்மைகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வராது. ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டினா பேட்மிண்டன், அதே மாதிரி ஷெட்டில், கிரிக்கெட், இந்த மாதிரி விஷயங்களை ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் ரெடி பண்ணிக்கிறதும், சைக்கிளிங் சம்மந்தமான விஷயங்களும், எக்ஸசைசஸ் சம்மந்தமான விஷயங்களையும் உறுதியாக பண்ணிக்கணும். சில நேரத்தில் ஒரு வகையான சோம்பேறித்தனம் வரும். சரி பார்த்துக்கலாமே, நம்மளை மீறி என்ன நடந்துரும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் இந்த சிம்ம லக்னக்காரர்களுக்கு வரும். ஆனால் அந்த சிம்ம லக்னக்காரர்கள் இந்த மாதிரி நினைக்கிறதுனால சில நேரத்தில் என்ன ஆயிரும்னா மிகப்பெரிய வாய்ப்புகளும் இவங்களுக்கு தட்டி போயிருதுங்கிறது தான் வருத்தமான உண்மை என்பர்களே. அதே மாதிரி இந்த சிம்ம லக்னக்காரர்களுக்கு டேக்கிங் டூ மச் ஹாலிடேஸ்ன்னு சொல்கிற மாதிரி சில நேரத்தில் பார்த்துக்கலாம், கொஞ்சம் நாள் கழித்து சுற்றிட்டு தான் வருவோமே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நேச்சர் வரக்கூடிய அமைப்புகளில் இருக்கக்கூடிய அன்பர்கள் இருந்தீங்கன்னா சில நேரத்தில் வேலை வாய்ப்புகள் கூட இதனால் கெட்டு போயிருதுங்கிறது தான் இந்த சிம்ம லக்னக்காரர்களுக்கு ஒரு வலி கலந்த உண்மையாக இருந்துருக்குங்கிறது தான் உண்மை. எப்பயுமே இந்த சிம்ம லக்னக்காரர்கள் என்ன தான் நம்ம இப்படி ஆக்ரோஷமாக பேசி என்ன தான் பண்ணினோம்னா அவங்கள்ட்ட சண்டையில் போட்டால் சண்டையில் தோற்று தான் போவாங்க எதிரிகள் இருந்தாலும், இவங்களை பேசிக்காகவே பார்த்திங்கன்னா இவங்கள்ட்ட எப்படி நீங்கள் டெக்னிக்கலாக பழகிக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி லக்னக்காரர்களுக்கு எப்பயுமே அவங்கள ஒரு ஐஸ் வச்சு பேசுகிறதும், அவங்கக்கிட்ட நேருக்கு நேராக மோதாமல் ஏங்க நீங்கள் நல்லவரா அப்படிங்கிறது, நல்லவனா நீ அப்படின்னு கேட்டால் கோச்சிக்குவாங்க. இதை நீங்கள் நல்லவங்களாங்க என்னங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி சிரித்து பேசக்கூடிய அமைப்புகளில் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை, தகவல்களை ஒரு அன்போடு சொல்லிகிட்டே போனீங்க அப்படின்னா அந்த சிம்ம லக்னக்காரர்களை ஈஸியாக நம்ம அவங்கள ஒரு அன்போடு நம்ம பழகிக்கலாம்ங்கிறது தான் யதார்த்த உண்மை என்பர்களே. எப்பயுமே இந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு கண் வலி சம்பந்தமான விஷயங்களும், நெஞ்சு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சம்பந்தமாகவும் இதில் கவனத்தோடு இருந்துக்கிறது நன்மையை கொடுக்கும். எப்பயுமே பார்த்திங்கன்னா உங்களுடைய தகுதி தெரிந்து பழகி வாருங்கள். நான் தகுதின்னு எதை மீன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் இது காசு பணத்தை வச்சோ வேறு எந்த காரணத்தை வச்சோ நம்ம சொல்லலை. நம்ம தகுதின்னு என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் ஓகேன்னு சொல்லக்கூடிய அமைப்புகளும் இந்த சிம்ம லக்னக்காரர்களுக்கு இருக்காது. ஏன்னா 8 1 துண்டு 2ன்னு பேசுகிறதுனால தான் நிறைய உறவுகளை கெடுக்கக்கூடிய அமைப்புகள் வந்துடுறதுனால நீங்கள் எப்பயுமே பார்த்திங்கன்னா யூ ஷுட் அவாய்ட் பார்ட்னர்ஷிப்ஸுங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இந்த சிம்ம லக்னக்காரர்கள் ஒருவேளை ஆணாக இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டு பெண்ணு கூட மட்டுமே நீங்கள் தொடர்பு வச்சுக்கிறதும், மீன் டு சே
அது வந்து பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்களும் சரி, அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ உதவி செய்கிறீங்களோ தொழில் வளம் அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குங்கிறது தான் உண்மை. அதே மாதிரி எப்பயுமே மனைவி இல்லாத சில பேர் கூட நீங்கள் தொடர்புக்கு போயிடக்கூடாது. போனால் குடும்பத்தை விட்டு போகக்கூடிய அமைப்புகளும், இதனால் மனைவியினால் பெரிய தொந்தரவுகள் வரக்கூடிய அமைப்புகளும் இந்த சிம்ம லக்னக்காரர்களுக்கு வந்துடுதுங்கிறது தான் உண்மை என்பர்களே. எப்பயுமே எதிர்பாலினத்தினரிடம் கவனத்தோட பழகிக்கிறது இந்த சிம்ம லக்னக்காரர்களுக்கு நன்மையை கொடுத்துருதுங்கிறதா உண்மை. இந்த சிம்ம லக்னக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்க்குறதும், அதே மாதிரி அட்வர்டைசிங் சம்மந்தமான விஷயங்கள், ஆளுமையான விஷயங்கள், அரசு சம்மந்தப்பட்ட துறைகளில் நல்லா ஜொலிக்கக்கூடிய அமைப்புகளும் உண்டு. இந்த சிம்ம லக்னக்காரர்களுக்கு எப்பயுமே உயிர் இருக்கும் வரை நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன அப்படின்னா, மலைமேல் இருக்கும் சாஸ்தா, அதே போல் மலைமேல் இருக்கும் விநாயகர் அப்படிங்கும் பொழுது இவங்களுடைய வழிபாடுகளெல்லாம் நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது இந்த சிம்ம லக்னக்காரர்களுக்கு நன்மை கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் சிம்ம லக்னமாக இருந்து ஈசன் மேலே உங்களுக்கு ஒரு பெரிய காதல் இருக்கும் பட்சத்தில் நாங்கள் இலவசமாகவே பானலிங்கம் கொடுத்துட்டு இருக்கோம். திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து நேரடியாக வந்து வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம் நண்பர்களே. இதே மாதிரி இந்த சிம்ம லக்னக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தினசரி வழிபாட்டில் முதல் காசை வந்து குலதெய்வத்துக்கு எடுத்து வச்சிடுறதும், இந்த குலதெய்வத்துக்கு எடுத்து வைக்கும் பொழுது என்ன பண்ணுங்கன்னா, மஞ்சள் கலர் பட்டு துணி எடுத்து வச்சுக்கோங்க. முதல் காசை எடுத்துகிட்டு தலையை 27 டைம்ஸ் கிளாக் வைஸில் மட்டும் சுற்றுங்க. இந்த கிளாக் வைஸில் சுற்றிட்டு அந்த காசை போட்டுகிட்டே வர்றதும், முதல் காசை எடுத்து குலதெய்வத்துக்கு போட்டுகிட்டே வர பல தடைகள் உங்களை விட்டு விலகுங்கிறதுல எள்ளளவு மாறுபட்ட கருத்தே கிடையாது நண்பர்களே. இதே மாதிரி ஜோதிட ரீதியாக உங்களுடைய சுய ஜாதகத்தையும் பார்த்துக்கிறது நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி இந்த ஜோதிட ரீதியாக பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் மூலமாக பரிகாரங்கள் பிராயச்சித்தமாக பண்ணிக்கும் பொழுது மிகப்பெரிய மாற்றங்கள் இந்த சிம்ம லக்னக்காரர்கள் கிடைச்சிருங்கிறது தான் யதார்த்த உண்மை நண்பர்களே. அதே போல் இந்த பித்ருக்கள் சாபங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு ஒருவேளை இருந்ததுன்னா, அந்த பித்ரு தோஷம்லாம் இருந்ததுன்னா அதை ஜோதிட ரீதியாக பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பரிகாரங்கள் நீங்கள் செஞ்சுக்கிறது தான் இந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து தாந்திரிக ரீதியாக என்ன பண்ணுங்க அப்படின்னா, அந்த கழிவு சம்மந்தமான நோய்களில் ரொம்ப அவஸ்தைப்படுறவங்களாக இருந்தீங்கன்னா இது எடுத்துக்கோங்க. நம்ம பூண்டு எடுத்துக்கோங்க. பூண்டு வந்து ஒரு 16 பூண்டோ, இல்லைன்னா ஒரு 6 பூண்டோ, இல்லைன்னா ஒரு 26 பூண்டோ, இந்த பூண்டுங்கிறது அந்த பல்லு கணக்குக்கு சொல்கிறேன். இந்த பல்லு கணக்குக்கு எடுத்துகிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, ஒரு வானொலி எடுத்துக்கிறது. வானொலினா ஒரு சின்ன கேஸ் இது மாதிரி எடுத்துக்கிறது. அதில் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, கல்லுப்பு எடுத்துக்கோங்க. இந்த கல்லுப்பு எடுத்து அதில் போட்டுருங்க. கல்லுப்பு எடுத்து போட்டுட்டு இதில் நீங்கள் எடுத்து வச்சுருக்கக்கூடிய நம்மளுடைய அந்த பொருள்களை எடுத்துக்கிறது. 6ஆக இருந்தாலும் சரி, 17ஆக இருந்தாலும் சரி, 26ஆக இருந்தாலும் சரி, இதை எடுத்து நீங்கள் அந்த வானொலியில் போட்டுறது. இந்த வானொலியில் போட்டு கல்லுப்புக்கு கீழே வச்சு இதை அப்படியே வறுக்கிறது. வறுத்ததை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு கருப்பு கலர் துணியில் எடுக்கிறது. இந்த கருப்பு கலர் துணியில் எடுத்து உங்கள் வீட்டு வாசலில் ஒரு 48 நாள் வைக்கிறது. இந்த 48 நாள் வைக்கும் பொழுது நீங்கள் அந்த தீபதூபம்னு சொல்லக்கூடியது சுவாமிக்கு பண்ணும் பொழுது தூபங்களாக இருந்தாலும் சரி, தீபங்களாக இருந்தாலும் சரி, வெளியே வந்து காட்டுறதும், இந்த மூட்டையை எங்கே கட்டணும்னா வாசலுக்கு கட்டிட்டு வர்றது. இந்த 1 மண்டல காலங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, இதை ஓடும் நீரில் கொண்டு போய் போற்றும் பொழுது இது வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மையை கொடுக்குதுங்கிறதுல எள்ளளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது நண்பர்களே. இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜிங்கிற யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய தகவல்கள் இதே மாதிரி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நண்பர்களே. பானலிங்கம் உங்களுக்கு இலவசமாக வேணும்னா திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து நேரடியாக வந்து வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா போஸ்டல் கட்டணம் செலுத்தும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம் நண்பர்களே. நாளை மற்றும் ஒரு வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவசிவோம்.